Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான 15 லாங் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ்ல ஒரு பெரிய வாக்கியத்தை எப்படி நம்ம உருவாக்கி பேசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே, நான் மட்டும் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை, நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நீங்க இங்கிலீஷ் சூப்பரா பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஒரே வழி ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? அதை பண்ணுவீங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், மிகவும் தாமதமாக இருந்தாலும் அவள் தனது பிடித்த புத்தகத்தை வாசித்து முடிக்க விழித்திருந்தாள். அதாவது அது ரொம்ப லேட்டா இருந்தாலும், அதாவது புக்கு ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாலும் கண்ணு முழிச்சிருந்தாள், விழித்திருந்தாள். அது எப்படி சொல்லலாம்? although it was very late. அதுக்கு என்ன அர்த்தம்? althougghனா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். it was very late அப்படின்னா மிகவும் தாமதமாக இருந்தாலும். she stayed up to finish reading. ஓகே, she stayed up to finish reading அப்படின்னா அதை வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் அப்படி விழித்திருந்தாள். stayed up, stayedனா தங்கியிருந்தாள், விழித்திருந்தாள் அப்படின்னு அர்த்தம். ரீடிங் her favorite book. favorite bookனா பிடித்த புத்தகத்தை சேர்த்து சொல்லலாமா? although it was very late, she stayed up to finish reading her favorite book. next one, எங்கள் தோட்டம் பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க பல மரங்களை நட்டோம். எங்க தோட்டம் வந்து பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுக்காக பல மரங்களை நட்டோம் அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி சொல்லலாம்? we planted several trees. we planted அப்படின்னா நாங்கள் நட்டி வைத்தோம். several trees அப்படின்னா நிறைய மரங்களை. in our garden, தோட்டத்துல. ஓகே, நம்முடைய தோட்டத்துல நட்டி வைத்தோம். to make it greener and cooler, பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுக்காக நாங்கள் நட்டி வச்சோம். சேர்த்து சொல்லலாமா? we planted several trees in our garden to make it greener and cooler. next one, வெளிநாட்டில் வாழும் தனது சித்தப்பா மகனிடமிருந்து பரிசு வந்ததால் அவர் உற்சாகமடைந்தார். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? சித்தப்பா பையன் இருந்து வெளிநாட்டுல இருந்து கிஃப்ட் வந்ததுனால அவர் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமடைந்தார். அது எப்படி சொல்லலாம்? he was excited. excited அப்படின்னா ரொம்ப உற்சாகம் அடைகிறது. ஓகே, to receive a gift, அந்த கிஃப்டை நம்ம ரிசீவ் பண்றதுல ரொம்ப உற்சாகம் அடைந்தார். from his cousin. cousinனா யாரு? சித்தப்பா பசங்க. ஓகே, cousin அப்படின்னு நம்ம சொல்லலாம். who lives abroad, வெளிநாட்டுல வேலை செய்யற அந்த சித்தப்பா பாயிண்ட் இருந்து கிஃப்ட் வந்ததுல ரொம்ப உற்சாகம் அடைகிறாரு. சேர்த்து சொல்லலாமா? நீங்களும் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. he was excited to receive a gift from his cousin who lives abroad. மின்சாரம் போய்விட்டதால் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் இரவு உணவு சாப்பிட வேண்டி இருந்தது. அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் பி குவைட் ஹியர், யாரும் அமைதியா இருக்காதீங்க. இது பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. பிகாஸ் த எலக்ட்ரிசிட்டி வெண்ட் ஆஃப். வெண்ட் ஆஃப்னா போயிருச்சு. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால we had to eat dinner by candle light. ஸோ அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல நாங்க சாப்பிட வேண்டி இருந்தது. had toனா இருந்தது அப்படின்னு அர்த்தம். சேர்த்து சொல்லலாமா? because the electricity went off, we had to eat dinner by candle light. next one, உடல் நலம் சரியில்லாவிட்டாலும் அவர் அந்த முக்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டார். உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அந்த இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல அவர் கலந்துக்கிட்டாரு. அதை எப்படி சொல்லலாம்? even though he was unwell. even thoughனா இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். he was unwell அப்படின்னா உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். even though he was unwell, he attended the important meeting. he attended the important meetingனா அவர் அந்த முக்கியமான கூட்டத்துல பங்கேற்றார், அட்டெண்ட் பண்ணினார். சேர்த்து சொல்லலாமா? even though he was unwell, he attended the important meeting. next one,
ஒரு மூதாட்டியை சாலையை கடக்க உதவ பஸ் டிரைவர் வாகனத்தை நிறுத்தினார். அது எப்படி சொல்லலாம்? மூதாட்டி. ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? The bus driver stopped the vehicle. அந்த வாகனத்தை நிறுத்துறாரு. To help an old woman cross the road. சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? The bus driver stopped the vehicle to help an old woman cross the road. Next one. நகரத்தின் வரலாற்று பகுதிகளை ஆராய்ந்து நாங்கள் அருமையான நேரத்தை கழித்தோம். அதை எப்படி சொல்லலாம்? We had a wonderful time exploring the historical places in the city. ஒரு சிட்டினா நகரத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பகுதிகள். ஓகே, முந்தைய காலத்துல ஆட்சி செய்த அந்த மன்னர்கள் பகுதி, அப்படி இப்படி நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டிலேயே. ஸோ இந்த மாதிரி இடங்களை பார்த்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் ரசித்தோம், நேரத்தை செலவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சேர்த்து சொல்லலாமா? We had a wonderful time exploring the historical places in the city. Next one. அது கடினமாக இருந்தாலும் அவள் மலை உச்சிக்கு ஏறி முடித்தாள். ரொம்ப மலையேறது கஷ்டமா இருந்தாலும் மலை உச்சிக்கு ஏறி முடித்தாள். அது எப்படி சொல்லலாம்? Although it was difficult. It was difficultனா ரொம்ப கடினமாக இருந்தது. Althoughனா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். So although it was difficult, கடினமாக இருந்தாலும், she managed to climb to the top of the hill. ஓகே, கிளைம்னா ஏறுறது. ஓகே, டாப் ஆஃப் த ஹில் அப்படின்னா மலையினுடைய உச்சிக்கு. சேர்த்து சொல்லலாமா? Although it was difficult, she managed to climb to the top of the hill. Next one. வானிலை இனிமையாக இருந்ததால் நாங்கள் பூங்காவில் நடைப்பயிற்சிக்கு சென்றோம். கிளைமேட், அந்த வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்கள் பார்க்ல ஒரு நடைப்பயணம் சென்றோம், நடைப்பயிற்சிக்கு சென்றோம். அதை எப்படி சொல்லலாம்? Because the weather was pleasant. Pleasant அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். We went for a walk in the park. நாங்க went for a walk அப்படின்னா நடைப்பயிற்சிக்கு சென்றோம், நடந்து சென்றோம். In the park, பூங்காவில். சேர்த்து சொல்லலாமா? Because the weather was pleasant, we went for a walk in the park. Next one. அவரது நேர்மை மற்றும் நல்ல நடத்தைக்காக ஆசிரியர் அவரை பாராட்டினார். அவரது நேர்மை மற்றும் நல்ல நடத்தைக்காக ஆசிரியர் அவரை பாராட்டினார். அதை எப்படி சொல்லுவீங்க? The teacher praised him. Praised-னா பாராட்டுறது, ஓகே, ஆசீர்வதிக்கிறது, ஓகே, அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். The teacher praised him. அவரை பாராட்டினார். For his honesty. Honesty-னா நேர்மைக்காக. And good behavior. நல்ல ஒரு நடத்தைக்காக. In class, வகுப்பறையில். சேர்த்து சொல்லலாமா? The teacher praised him for his honesty and good behavior in class. Next one. அலைகள் மிகவும் உயரமாக இருந்ததால் நாங்கள் கடற்கரைக்கு செல்ல முடியவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? அலை ரொம்ப உயரமா வந்ததுனால கடற்கரைக்கு நல்லா போக முடியல. அதை எப்படி சொல்லுவீங்க? We couldn't go to the beach. We couldn't go to the beach அப்படின்னா எங்களால கடற்கரைக்கு போக முடியல. Because ஏனெனில் the waves were too high. ரொம்ப உயரமா இருக்கு. waves-னா அலைகள். சேர்த்து சொல்லலாமா? We couldn't go to the beach because the waves were too high. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எங்களோட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவள் புதிய சமையல் வகைகளை செய்து அதை தனது நண்பர்களுடன் பகிர்வதை ரசிக்கிறாள். சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும் இல்லையா? ஸோ பிடிச்ச புதுசா நிறைய டிஷ்லாம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில பேர் குக்கிங்ல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நடக்கும். அதை எப்படி சொல்லலாம் அந்த சென்டென்ஸை? She enjoys cooking. She enjoys cooking new recipes. இது சேர்த்து வாசிக்கும் போது இன்னும் நல்லா புரியும். ஸோ புதிய உணவுகளை சமைப்பதில், நியூ ரெசிபிஸ்னா புதிய உணவுகள், புதிய வகைகள். ஓகே, அவள் மிகவும் என்ஜாய் பண்றா. அண்ட் ஷேரிங் தெம், அதை ஷேர் பண்றா வித் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு. ஸோ நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிடும், அந்த புதிய வகைகள் செய்து சாப்பிடும் போது
ரொம்ப என்ஜாய் பண்றா. சேர்த்து சொல்லலாமா? She enjoys cooking new recipes and sharing them with her friends. Next one. அவர்கள் சோர்வாக இருந்தாலும் சூரியன் மறையும் வரை விளையாடத் தொடங்கினர். அவங்க டயர்டா இருந்தாலும் சூரியன் மறைகிற வரைக்கும் விளையாடத் தொடங்கி. நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் பண்ணியிருப்போம் இல்லையா? அதேதான். எப்படி சொல்லுவீங்க? Even though they were tired, அவங்க ரொம்ப சோர்வா இருந்தாலும் கூட they continued playing until sunset. மறைகிற வரைக்கும் அவங்க வந்து விளையாண்டாங்க. until அப்படின்னா அது வரைக்கும், sunsetனா மறைகிற வரைக்கும் அர்த்தம். சேர்த்து சொல்லலாமா? Even though they were tired, they continued playing until sunset. Next one. பண்டிகை காலமாக இருந்ததால் ரயில் நெரிசலாக இருந்தது. பண்டிகை காலமா இருந்ததுனால ரயில் வந்து நெரிசலா இருந்தது. அது எப்படி சொல்லுவீங்க? The train was crowded. Crowdedனா ரொம்ப நெரிசலா இருந்தது. Because ஏனெனில் it was a festival season. அது வந்து விழா காலமாக இருந்ததால். சேர்த்து சொல்லலாமா? The train was crowded because it was a festival season. கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ். பேச்சுக்கு பிறகு பேசுபவரை பாராட்ட அனைவரும் சத்தமாக கைத்தட்டினர். ஒருத்தர் பேசுற ஸ்டேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் அவரை பாராட்டக்கூடிய விதமாக அனைவரும் கைத்தட்டினர். அது எப்படி சொல்லலாம்? After the speech, everyone clapped loudly. After the speech அப்படின்னா அந்த பேச்சுக்கு பிறகு everyone clapped, எல்லாரும் வந்து கைதட்டினாங்க. loudly, சத்தமாக. to appreciate the speaker, அந்த பேசினவரை பாராட்டி கைதட்டுறாங்க. appreciate பாராட்டுறது, பாராட்டும் விதமாக. சேர்த்து சொல்லலாமா? After the speech, everyone clapped loudly to appreciate the speaker. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 15 சென்டென்சஸ்? ஈஸியா இருந்ததா? உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இந்த 15 சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பண்ணீங்க. குட் ஜாப், வெரி குட். ஓகே, இப்போ ஆன்சர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் உருவாக்கி பேசி பாருங்க, நீங்க இங்கிலீஷ் சூப்பரா பேசிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.